தோத்து போனதுக்கு காரணம், தாவேக்கா வந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஏடிஎம்கே தலைமை தாங்கி நடத்துகின்ற எடப்பாடி பழனிசாமி தான் என்று ஒரு பிடிவாதம். அது ஒரு அமைப்புக்கு பொருந்தாது. அதற்கான தகுதி சில பேருக்கு உண்டு. அதாவது நான் ஒருவரால் தான் ஏற்படுது. எம்ஜிஆர் அவர்தான் முதலில் அனைவரையும் கூப்பிட்டு, அது இன்னும் சசிகலா, தினகரன் இவர்களை எல்லாமே அழைத்து பேசி ஒரு கூட்டுத்தலைமை என்று முடியாவிட்டால் கூட ஏடிஎம்கே ஆரம்பிச்சதே டிஎம்கே தீய சக்தி தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க சப்போர்ட்ல இவர் முதல்வர் என்ன நடந்தாலும் சரி, நான் முதல்வராக இருக்க வேண்டும், நான் கட்சி பொறுப்பை தலைமையை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு இருக்கும். நிறைய பேர் பொன்முடினா அவர் பையனை கொண்டாங்க, துரைமுகன்னா அவர் பையன் கொண்டாந்தாங்க, எல்லாரும் அப்படி செஞ்சாங்க. ஆனால் இவர் அதை அப்படி வெளிப்படையாக கொண்டு வரவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் எல்லாரும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி ஆட்சி அமைச்ச காலத்தில் போயிட்டு நீங்க தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த வழியில பாத்தீங்கன்னா அதிமுக மிகவும் பின்னோக்கி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? தோத்து போனதுக்கு காரணம், தாவேக்கா வந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஏடிஎம்கே தலைமை தாங்கி நடத்துகின்ற எடப்பாடி பழனிசாமி தான். இதற்கு கூட்டணி கட்சியாக இருந்ததனால் சில தரவுகளை நாம் கூறலாம். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை யாருக்குமே தெரியாது. அவரை சசிகலா அப்பொழுது அவர்கள் முதலமைச்சராக ஆக்கினார்கள். அதற்கு பிறகுதான் தெரியும். இதே நீங்க பன்னீர்செல்வம் எடுத்துக்கொண்டால் அவர் ஏற்கனவே மிகவும் பிரபலமானவர் தான். அது பல விதத்தில் அவருடைய கம்யூனிட்டி வைஸாக இருக்கலாம், பதவியில் இருந்ததெல்லாம் இருக்கலாம். 2-3 முறை அவங்க அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது அவர் தற்காலிக முதலமைச்சராக நியமிக்க தேர்ந்தெடுத்தது பன்னீர்செல்வம். ஸோ அப்படி அவர் பிரபலமானவர். ஆனால் எடப்பாடியை யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் முதலமைச்சர் வந்ததற்கு பிறகு பல சூழ்ச்சிகள் என்று சொல்வதா அல்ல பல திறமைகள் என்று சொல்வதா, அது சில நல்ல திறமைகளும் உண்டு, சில தீய திறமைகளும் உண்டு. அதை கொண்டு தனது தலைமை பதவியை தக்க வைத்துக் கொண்டார். அது பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் அதற்கு பிறகு அவர் அந்த கட்சியையும் ஆட்சியையும் நிலைத்து நிற்பதற்காக ஒற்றுமை என்ற ஒன்றுக்கு எவ்வளவு ஊறு விளைவிக்க வேண்டுமோ அவ்வளவு செய்து விட்டார் என்பதுதான் எனது கருத்து. பலரும் பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல அதிமுக விட்டுட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்போ அச்சத்துல இருக்கக்கூடியதா கொங்கு மண்டலத்துல இருந்து எஸ்பி வேலுமணி சொல்றாங்க, இந்த பக்கம் விழுப்புரத்துல சிவி சண்முகம் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அதிமுகல ஒரு சீனியர் நிர்வாகிகளா இருந்தாங்க. இவங்க எல்லாருமே இபிஎஸ் மேல ஒரு அதிருப்தியில இருக்க காரணம் என்ன சார்? அதாவது தான் எதற்குமே பொறுப்பு ஏற்க மாட்டேன், ஆனால் தலைவர் பொறுப்பில் நான் தான் இருப்பேன், எதற்கும் நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்று ஒரு பிடிவாதம். அது ஒரு அமைப்புக்கு பொருந்தாது. அதற்கான தகுதி சில பேருக்கு உண்டு. அதாவது நான் ஒருவரால் தான் ஏற்படுது. எம்ஜிஆர் அவர்தான், அதுமாரி அம்மை ஜெயலலிதா தான் என்றால் அவரை எதிர்த்து யாரும் ஒன்றும் செய்ய. அவர் அன்றைக்கு சொல்வார், நான் ஒரு கழுதையை நிற்க வைத்தால் கூட அதுதான் ஜெயிக்கும், நான் தான் எங்கும் நிற்கிறேன். ஆனால் அதுபோல் எடப்பாடி சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. அவருக்கு கொங்கு மண்டலமா வேலுமணி, திருநெல்வேலியில் ஒருவர், மதுரையில் ஒருவர். ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக அவருக்கு உதவியாக இருந்து கட்சியை வளர்த்தவர்கள். ஸோ அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கிடையாது. எல்லாரையும் உதாசீனப்படுத்துவது. அப்படி என்றால் அவர்கள் எல்லோருமே எப்படி இவர் தலைமையில் இயங்குவார்கள்? அதுதான் அந்த அதிமுக அழிவது மட்டுமல்ல, அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வரதற்கே வாய்ப்பு இல்லாமல் கூட செய்து விடுகிறார். அதிமுக என்ற காலகட்டத்துல மீண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? முதலில் அனைவரையும் கூப்பிட்டு, அது இன்னும் சசிகலா, தினகரன் இவர்களை எல்லாமே அழைத்து பேசி ஒரு கூட்டுத்தலைமை என்று முடியாவிட்டால் கூட அவர்களது சொல்லுக்கும் மரியாதை கொடுக்கிறார் என்ற ஒரு இது வரும். ஆனால் இவரை பொறுத்தவரையில் அதுக்கு இடம் கொடுப்பாரா என்றால் ஆரம்பத்திலிருந்தே தான் சொல்வதை கேட்க வேண்டும், தனக்கு துதிபாடிகளை வைத்துக்கொண்டு செய்கிறார். வேலுமணி, சிவி சண்முகம், செங்கோட்டையன்லாம் எவ்வளவோ, அதாவது நிர்வாகத்தில் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். அவர்களையெல்லாம் ஒதுக்கி புறம் தள்ளி தான் என்றிருந்தாலே அந்த அகம்பாவமே அழித்து விடும். கட்சியை மட்டுமல்ல, அதை மாற்ற வேண்டும். மாற்றிக்கொள்வாரா என்றால் அது 100% அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நிச்சயமாக அது நடந்தது. அது போன்ற ஒரு முயற்சி, அதாவது அது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தலைவரே, அவருடைய மகன் அவரும், அதே அங்கு துணை முதல்வராக இருந்த திரு உதயநிதி அவர்களும்
கலந்து ஆலோசனை செய்தார்கள். இது அவருக்கு தெரியாமல் செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. ஆனால் இது வெற்றி பெற்றிருந்தால் யாரும் இதை பற்றி பேச மாட்டார்கள். ஏனென்றால் அதை அடக்குவது எப்படி என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அதிர்ஷ்டம் என்று நினைக்க வேண்டும், அந்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டது. அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் இது வேண்டவே வேண்டாம், இது நமது பெயர் கெட்டு போய்விடும் என்று சொன்னதனால் அது நிறுத்தப்பட்டது. ஆனால் இவர் ஓகே தான் சொல்லியிருந்தார் சொல்கிறார்கள். அப்ப ஸ்டாலின் ஓகே சொல்லியிருந்தால், இது வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி அதை இந்த தன்னுடைய ஏடிஎம்கே ஆரம்பிச்சதே டிஎம்கே தீய சக்தி தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க சப்போர்ட்ல இவர் முதல்வர் என்ன நடந்தாலும் சரி, நான் முதல்வராக இருக்க வேண்டும், நான் கட்சி பொறுப்பை தலைமையை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவரது குறிக்கோள். ஆகவே இது நாட்டையோ அல்லது கட்சியை பற்றியோ அவர் நினைப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்ப வெளியில போயிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ற எல்லாருமே என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவர் எப்படி திமுக எதுக்கு தான் அதிமுக தொடங்கப்பட்டுச்சு, அந்த கட்சியோட கூட்டணி வைக்கலான்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு பதில் என்ன சார்? அதான் நான் சொன்னேன், பிடிவாதம்னா அதோட நான் சொல்லுவதுதான் சரி, நான் சொல்லுவதை தான் யாரும் கேட்க வேண்டும், மற்றவர்கள் சொல்லுவதை நான் காது கொடுத்து கேட்பது மட்டுமல்ல, அதை அமல்படுத்துவதும் கிடையாது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு போகிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. திருப்பி அதிலே 90% வந்தவங்கன்னா அவங்களுக்கு பழைய பதவி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க வெளில போனதுனால தான். ஆனால் இன்னும் கொடுக்கல, அப்புறம் எப்படி திரும்பி அவங்க இருப்பாங்க? அப்போ அதை எல்லாரும் கலந்து ஆலோசனை அந்த யார் புதுதாக பதவி கூட வேறு பதவி கொடுக்குறேன் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி ஏற்கனவே இருந்தவர்கள் கொடுத்தால் அவர்கள் அப்போ நமக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆனால் இன்னும் கொடுக்கவில்லை, அப்புறம் எப்படி அவர்கள் இருப்பார்கள்? திரும்பவும் அவர்கள் என்ன செய்யலாம் என்றுதான் நினைக்கிறார்கள். அது அதான் பிடிவாதம், நான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று ஒரு கட்சியையும் அழித்துவிடும். இவரும் அந்த பதவியில் இருக்க முடியாது. இப்போ வரக்கூடிய தேர்தலில் மீண்டு வரணும் அதிமுக, எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்னதான் செய்வேன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது அரவணைத்து செல்வதை விட இவர் யாருக்காவது ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்க வேண்டும். கொடுத்து அடுத்த அப்படி ஒருவர் தேர்ந்தெடுத்து இவர் நிச்சயமாக சேர்ந்தால் அப்புறம் கூட்டணி இருக்கிறது நிச்சயமாக வரும். இவரே இருந்து செய்தால் இவருக்கு எதிராகத்தான் இவர் வேலை செய்வார்களே ஒழிய இவருக்கு சப்போர்ட்டாக செய்ய மாட்டார்கள். ஆகவே அதை செய்வார் என்றால் கண்டிப்பாக செய்ய மாட்டார். அதுக்கு வாய்ப்பு எப்படியாவது அமையுமானால் தலைமை பொறுப்பை ஒருவர் கொடுக்க வேண்டும். கொடுத்து இவர் தான் அப்படி என்று சப்போர்ட் பண்ண வேணும். அதுக்கு செஞ்சார்னா இவருடைய அவங்க சப்போர்ட் எல்லாம் வந்தால் கட்சி ஒரு கால் உயிர் பெற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது நடக்குமா என்றால் அது $1 மில்லியன் கொஸ்டின் தான். தொண்டர்களோட மனநிலைமை எப்படி சார் இருக்கு? தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தோல்வி மட்டுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. எப்படி காலத்துல பணியாற்றுவாங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது நீங்க இருந்தது அப்படியே எம்ஜிஆர், அடுத்தது அம்மா ஜெயலலிதா வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் யாருமே இல்லை. என்னன்னா ஏதோ ஒரு இதில் பலனடைந்தவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5% கூட இருக்காது, 5% கூட. அதாவது எடப்பாடி பின்னால் நிற்போம், அவர் என்ன சொல்கிறான்னு கேட்போம் என்று சொல்வது ஒரு 5% தொண்டர்கள் கூட இருக்க மாட்டார்கள். அதை வைத்து இவர் கட்சியையும் ஆட்சியையும் பிடிக்க முடியும் என்றால் அது நிச்சயமாக முடியாது. அதை அவர் உணர வேண்டும். உணர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் கட்சிக்காக உழைத்த முக்கியமானவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உரிய பொறுப்பை கொடுத்து செய்தால் கூட்டணியும் நல்லபடியாக அமைந்தால் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது நாம் காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பலரும் சில குற்றச்சாட்டுகள் என்ன வைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தனக்கு பிறகு தன்னுடைய மகனை அரசியல் கொண்டு வரணும், அதுக்கு இப்பவே அதற்கான வெள்ளோட்டங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இல்லையா? இதுக்கு எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இன்னும் அது வரல. இப்ப நிறைய பேர் பொன்முடினா ஒரு பையனை கொண்டாங்க, துரைமுகன்னா ஒரு பையன் கொண்டாந்தாங்க, எல்லாரும் அப்படி செஞ்சாங்க. ஆனா இவர் அதை அப்படி வெளிப்படையாக கொண்டு வரவில்லை. ஆனா ஒண்ணு மாத்திரம் எல்லாரும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, டிஎம்கேயோட சப்போர்ட்ல நம்ம அமைக்கலாம்ங்கிறதுக்கு பேசுறதுக்கு இவர் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? தனது பையனை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படின்னா அவருக்கு அரசியல்ல முக்கியத்துவம் அதாவது மறைமுகமாக கொண்டு வருகிறார் அர்த்தம். இதுதான் அடுத்து அவரை தான் கொண்டாடுறதுக்காக பண்றாரு. இது எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே அடி வாங்கிட்டதுனால இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். நிச்சயமாக அவர் அதை தான் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் மறைமுகமாக எடுத்து வருகிறார் என்று அனைவருக்குமே, அதாவது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்களுக்கு தெரிகிறது. சாதாரண தொண்டர்களுக்கு இன்னும் அதை அது தெரியவில்லை. அதிமுக தனக்கு மட்டும் சொந்தமான கட்சி அப்படின்ற செயல்பாடுகள்ல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுல இருமாறுபட்ட கருத்துக்களே வேண்டாம். அவர் தான், நான் கட்சி எனக்கு தான், நான் தான் தலைவர், நான் சொல்றதான் கேட்கணும், மற்றவங்களெல்லாம் என்னை எதிர்த்து யாரும் பேசினாலே அவங்க கட்சிக்கு எதிரிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறார். அது தவறு. அது கட்சியையும் அழித்துவிடும். அது இவருக்கும் ஒரு முன்னேற்றத்தை காண வகை செய்யாது. அது மாற வேண்டும்.